சின்ன வயதுல குழந்தைகளா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் குழந்தைகள் விளையாடுவாங்க. அதுல ஒரு விளையாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கப்பு இருக்கு பாருங்க, பேப்பர் கப்பை வச்சுக்கிட்டு அதுல ஒரு கயிறை கட்டிட்டு ஒருத்தர் பக்கத்து ரூம்ல உட்காந்துக்கணும், இங்க இருந்து ஹலோ 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 ஹலோன்னு அவங்க காதுல வச்சுக்கணும். அதுல என்ன பண்ணுவோம், அதுல கேட்கும், அவங்க உடனே ஹலோ 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 கேக்குது கேக்குது கேக்குது, ஓகே என்ன வேணும், தண்ணி எடுத்துவா தண்ணி எடுத்துவா, இப்ப முடியாது இப்ப முடியாது அப்படி. இப்ப இது ஒரு விளையாட்டு, ரொம்ப நேரம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கப்பை வச்சுட்டு இங்க இருந்து பக்கத்து ரூம்ல சத்தம் கேக்குது அப்படின்றதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். பா, நம்ம சத்தம் பக்கத்துல கேக்குது, கிளியரா கேக்குது, அதுல ஒரு கிளியரா கேக்குதா கிளியரா கேக்குதா அவ்வளவு, அதுல ரகசியம் எல்லாம் பேசி. வேதம் சொல்லுது, பக்கத்து அறையில் இல்ல, உன் அறையில நீ ஜெபம் பண்ணும்போது உன் சத்தம் எங்க கேட்கும்னு கேட்டா, பரலோகத்துல தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக சத்தம் கேட்குமா. ஹல்லேலூயா. ஆண்டவர், இது பாருங்க, நினைச்சாலே உண்மையா உள்ளம் பூரிக்குதுங்க. நம்ம இங்க இருந்து நம்ம ஜெபம் பண்றோம், யாருமே நம்மளை பார்க்கல, நம்மளை கேட்கல, யாருமே நம்மளை கவனிக்கலன்னு நினைக்கிறோம். ஆனா சாலமோன் சொல்றாரு, நான் இங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, இந்த ஆலயத்துல நாங்க ஜெபம் பண்றோம், பரலோகத்தில் இருந்து தேவரீர் என்ன பண்ணுவீங்கன்னா உம்முடைய வாசஸ்தலத்திலே நீங்க அதை கேட்பீங்க. நீங்க தங்கி இருக்கிற அந்த பரலோகத்துல என் சத்தம் எட்டுதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்ம என்னமோ ஜெபம் சாதாரணமா நினைக்கிறோம். சில பேர் வழக்கமாக ஏதோ மனப்படம் பண்ணி ஏதோ சொல்றானோ ஒப்பிச்சுட்டு போயிடும். நமக்கு தெரியல இந்த ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல்னு கேட்டா, இங்க உட்காந்து நான் ஜெபம் பண்றது பரலோக அறையில கேக்குது. கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன்.